Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏவியேஷன் இருக்க ஸ்கேமர்ஸ் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது, ஈவன் பைலட் ட்ரைனிங்ல இருக்க ஸ்கேமர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இவங்கிட்ட இருந்து வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஏன் இங்கே வந்து ஸ்கேம் வந்து பைலட் ட்ரைனிங் வந்து அதிகமாக நடக்குதுன்னா, ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஃபர் பண்ணோம்னா அதிகமான சார்ஜஸ் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து தருவாங்க. இதில் நிறைய பேர் வந்து அந்த காசு மட்டும் பத்தாதுன்னு இந்தியன் டிசிசி கிரவுண்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு தனியாக வந்து வசூல் பண்ணுறாங்க. நான் பைலட்டு, நான் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஸ்கேம் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து அவேர்னஸ் இல்லாதனால நிறைய வந்து போய் ஏமாறாங்க. இதில் ரெண்டு விதமான ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு உங்களை பைலட் ட்ரைனிங் அனுப்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே அவங்க சப்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு ஸ்கேமர்ஸ் என்னன்னா அவங்ககிட்ட காசு வாங்குவாங்க, ஆனால் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது, லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டடாக ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுற இடத்துல உங்களை 20 லட்ச ரூபா செலவு பண்ண வைப்பாங்க. ஒரு மீடியேட் இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து பைலட்டு, நான் வந்து இந்த ஏர்லைன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் வந்து கேளுங்க. அவங்க வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து 100% நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு சில அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பைலட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ப்ரூஃப் வந்து காட்டுவாங்க. வீடியோ லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணிக்க கண்டிப்பாக போய் பார்க்காம பார்த்து